நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெப்பத்தை இயற்கை பேரிடராக கருதி கோடை விழாவை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நீலகிரியில் இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத வெப்பம் பதிவாகியுள்ளதால் ஏரிகள் வறண்டு குன்னூர், உதகை உட்பட அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குடிநீர், கழிப்பிடம், வாகன நிறுத்தமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதையும் செய்யவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் கோடை விழாவை நடத்துவது பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும் என்றும், வெப்பத்தை இயற்கை பேரிடராக கருதி கோடை விழாவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறான வறட்சி நிலவுவதால் இங்கு குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற அடிப்படை வசதிகள் எதையுமே செய்து தராமல் கோடை விழாக்களை நடத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய வேடிக்கையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக இந்த கோடை விழாக்களை நடத்துவதன் மூலமாக உள்ளூர் மக்களுக்கும் அல்லாமல் வெளியிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கும் மிகப்பெரிய சங்கடத்தை இந்த மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இந்த ஆண்டு வழக்கத்துக்கு மாறாக 30 டிகிரி வெப்பத்தை தொற்றிருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில். இது ஒரு வரலாறு. ஆக இதன் காரணமாக புற ஊதா கதிர்களுடைய பாதிப்பும் அதிகமாக இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். அதனால் இது ஒரு மிகப்பெரிய பேரிடராக கருதி இந்த ஆண்டினுடைய கோடை விழாவை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பநிலை வாட்டி வரும் நிலையில் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் அநேக இடங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோன்று மே 4 முதல் 6ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று முதல் 5 நாட்களுக்கு உள் மாவட்டங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும், இன்று முதல் 3 நாட்களுக்கு வட மாவட்டங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் வெப்பநிலை பதிவாகும் என்று கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு 29 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.